இது ஏது எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க? ஆமா, உன் கூட பிறந்தவ குடுத்தாச்சா? சீக்கிரம் கொட்டி குடு. நீயே உன் கையாலேயே கொஞ்சம் சோறு போட்டா குறைஞ்சா போயிடுவேன். ஆசைதான், இது வேற. வா. உட்காரு. உட்காரியா? இந்நேரம் என் தங்கச்சியா இருந்திருந்தா உருண்டை பிடிச்சு குட்பாலாக்கு. அது எப்படி தெரியும் உனக்கு? அதான் சொல்லிவிட்டால. அப்போ நீயும்? யோ, அதுக்கு வேற ஆளை பாரு. இந்த ஊர்ல உன்ன மாதிரி வேற யாரும் இல்லையேன்னு பாக்குறேன். யோ, சீக்கிரம் சாப்பிடியா, நான் போனோம். என்னது தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்க? அதுவும் சரிதான். சோத்த பார்த்து தின்னியா? பாஞ்சாலி, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், என் வயிறு நிறைஞ்சிடும். ஓஹோ. பாஞ்சாலி, பாஞ்சாலி, ஒரு பொண்டாட்டி ஒண்ணு கட்டி விடிய விடிய உட்கார்ந்து விளக்கு வச்சு பார்த்துக்கிட்டே இரு. உங்க பேரெல்லாம் இதுல வேற வரியா குறிச்சு வச்சிருங்க சாமி. கோபால ரேடியோ மூடுறா, பொய்யா இருக்கணும். நல்ல பாட்டு போற சமயத்துல நிறுத்த சொல்றேன். பொண்ணு வீட்டுக்காரருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் தனித்தனியா வந்து மொய் எழுதுறவல்ல. பழனிசாமி 10 ரூபாங்க. பாப்பம்பட்டி பழனிசாமி 10 ரூபா. அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபா. அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபா. நம்மளுக்கு 1 ரூபாங்க. பொன்னாண்டி 1 ரூபா. இருங்க இன்னொரு 50 காசு இருக்கு. பொன்னாண்டி 1 ரூபா. பொன்னாண்டி பெரிய மனுஷன் வர்றாங்க, பஞ்சாயத்துக்காரெல்லாம் வர்றாங்க. என்னப்பா பெரிய மனுஷன் சொன்னா கோச்சு சொல்லிவிடு. நீ நடப்பா, நீ போய் வேலையை பாரு, நடக்க வேண்டிய காரியங்களை பாருப்பா. என்ன மருத, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? ஏதோ உங்க ஆட்சியில நல்லபடியா நடந்தது. சரி சரி, வந்த காரியத்தை கவனிங்க. சரிங்க, வந்த வேலையை சட்டுப்பட்டு முடிங்க. ஓ ஆமா 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 ஆமா. இந்தா மருத, இந்த நம்ம ஊர் பஞ்சாயத்தார் சார்பா அந்த 101 ரூபா வச்சுக்கோ. நம்ம ஊர் பஞ்சாயத்துக்காரங்க 101 ரூபா. வெட்டிக்கடை மயில புருஷன் சப்பானி 5 ரூபா. வாடா, இன்னைக்கு தங்கச்சி கல்யாணம், இன்னைக்கு ஊரை சுத்தி ஊரே மொய் எழுதி இருக்கு. நீ மொய் எழுத தீர் செய்ய என்னடா சொத்து சேர்த்து வச்சிருக்க? பந்தல்ல வந்து பாருங்க. பார்க்கண்டு வியந்திட சீர் ஒன்றும் தரவில்லை, நீ வீர் பவனி வந்திட தேர் கொன்றும் வரவில்லை. கண்ணனில்லை இவன் பெரும் கைப்பொருள் தந்திட வெறும் கவிஞன் என்பதால் போதுண்டா. கண்ணிமா, இந்த அண்ணனால முடிஞ்ச செய்யறதுதாம்மா. என்கிட்ட பணம் காசு இல்ல, ஆனா பாச நிறைய இருக்குமா. அத அத கொட்டி இருக்கம்மா. ஆமா ஆமா, இந்த சீர்ல தான் என் வீடு நிறைய போதாக்கும். அந்த மணி இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி சரி சொல்றேன். அதாவது ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜாவா, அதோ தெரியுதே
அதுதான் அந்த ராஜாவுடைய அரண்மனை. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகளா. அந்த ஊர்ல ஒரு பெரிய புலவனா. புலவன்னா என்ன மாதிரி ஒரு பாட்டு கட்டுற ஆளு. ஓ, தண்டச்சோரா? ஏய் அரஞ்சனா, யார் பிள்ளை அப்படி சொன்னது? உங்களை ஊர்ல எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க. சரி சரி, கதையை கேளு. அந்த ராஜா மகளுக்கும் அந்த புலவனுக்கும் காதலா? ரொம்ப மோசமா. அது சரி. அது வந்து ரெண்டு பேருக்கும் சிநேகிதமா. அந்த இளவரசிய பார்க்கணும்னு இந்த புலவன் நினைச்சான்னா இந்த மணிய ஓங்கி ஓங்கி அடிப்பானா. அந்த சத்தம் கேட்ட இளவரசி எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாப்பாளாம். யோ, நீ பாட்டு தான் நல்லா கட்டுன்னு நினைச்ச, கதை கூட நல்லா கட்டுறியே. நீ இந்நேரம் கதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? கதை கேட்கல, நீ கதை விடுறது கேட்டுட்டு இருந்தேன். என்ன பாதியிலேயே கதையை விட்டுட்ட? பார்த்த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கதை முடிஞ்சிட்டு வாங்கடி, பசிக்குதுப்பா. ஆமா வாங்கடி. மேலே யானை மேலே அம்பாரி மேலே. நானே வா. குதிரை மேலே யானை மேலே அம்பாரி மேலே. ஹையா. நானு. ஐயோ நீயா? சரி வா. ஏன் புள்ள விடியால என்ன சாப்பிட்ட? கூழ் மட்டும்தான். இத்தனோண்டு குண்டால சாப்பிட்டேன். குண்டால சாப்பிட்டியா இல்ல அண்டால சாப்பிட்டியா? இந்த கணக்குது. எங்க அம்மாவும் இதே மாதிரி குண்டு குரங்கு. சரி சரி வா வா. போல உன்னை என்னால தூக்க முடியாது. போன நீ எங்கேயோ நோஞ்சா. எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பலம் இருக்கு தெரியுமா? சரி வா. உன்னை என்னால தூக்க முடியாது. என்ன என்ன சிரிக்கிற? ஐயோ, இத்தனோண்டு பிள்ளைய ஒன்னால தூக்க முடியலையா? சும்மா விளையாட்டுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக அப்படி எல்லாம் பண்ண. ஆமா, குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணோட்டலங்கிற. நீ வந்து நில்லு. முடியறாளேன்னு அப்புறம் சொல்லு. வேண்டாம் வேண்டாம், உன்னால முடியாது. நீங்க போங்க. அம்மா தாயே, முதல்ல நீ போமா. ஐயா டூ நடங்கடி போலாம். பிள்ளைங்க என்ன சிரிக்குமா? நீ வந்து நில்லு வா. வேண்டாம், உன்னால முடியாது. நீ வந்து நில்லு, அப்புறம் முடியுமா இல்லையான்னு சொல்ல. சரி பாப்போமா? வா. காலை வைக்க போறேன். பாரு. காலை வை. நான் எடுத்துட்டேன். வச்சிருவேன். வெயினா வைக்க போறேன். காலை வை. தூக்கிடுவியா? ஐயோ பார்த்து. ஐயோ நான் விழுந்துடுவேன். பயமா இருக்கு. கிளி பறந்து போகாம பின்ன உருண்டு போகுமா? வீடு பக்கம் தான், வந்து சேர்ந்துருவா. வாய மூடிட்டு வாடி. சரிப்பா. எருமை நடக்குது பாரு.
நமக்கு? லோன் கெட்டுன்னு சொன்னேனே, படிச்சுட்டு பாருங்க. அங்க பாருங்க என்ன நடக்கிறது. ராஸ்கல் பட்டப்பகல் இப்படி ஒரு பண்ண துரத்திட்டு போறானே. வர்றவன இருங்க, நம்ம யாருன்னு பாத்துறேன். என்னையா இது? ஆட்கால் ஊமாட்டி இருந்தா என்ன அர்த்தம்? மருத மூச்சு கோசரம் பார்த்தேன் இல்ல, இவனை அங்கேயே மாறுகால் மாறுகை வாங்கி இருப்பேன். அவசரப்படாத ராமையா, உன் குழந்தையா வேற என் குழந்தையா வேறயா? பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குன்னு பல்ல கடிச்சுட்டு இருக்கேன். உழவு மரலாம் நடந்தா ஏதோ கூட்டி குறைச்சு பேசலாம். அதான் அந்த ஊரை பார்த்துருக்கேன். அப்பப்பா ஒரு நிமிஷம் எனக்கு நெஞ்சடிச்சு லோகமே நின்னுற மாதிரி ஆயிடுத்து. எங்க இந்த கடங்கார அவளை தீண்டிட போறானோன்னு. இந்த பொண்ணு பாவம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறா ஓடுறா ஓடுறா, அப்படி ஓடுற. நல்ல வேலை நாங்க மட்டும் பார்க்கல. இது பஞ்சாயத்தா எனக்கு தெரியல. ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் கோயில் அண்டிங்கிற கதையா? அவனை கட்டி வச்சுட்டு ஆளுக்காள் அடாவடி பேசுறீங்க. என்ன எதுன்னு முதல்ல விசாரிங்க ஐயா. அவர் சொல்றது நியாயம் இருக்குங்க. என்னடா நியாயம்? அப்போ பட்ட பகல்ல பார்த்து பிடிச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரரா? இதே இவன் குழந்தையாரா இருந்தா சும்மா இருப்பானா? இந்நேரம் மஞ்ச கட்ட கையில கொடுத்து ஊரலையே கட்ட சொல்லியிருப்பேன். என்ன பரஞ்சோதி, இவங்க சொல்றது நிஜமா? என்னடா மரத, என்ன ஏதுன்னு நியாயத்தை நீயே கேளு. இவங்க சொல்றதெல்லாம் சரிதானா? சொல்லுடா. 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 பஞ்சாயத்துல இது என்னப்பா பழக்கம்? இன்னைக்கு பூரா கேட்டாலும் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் வாயிலிருந்து வேற வார்த்தையை வராதுங்க. நீங்க சீக்கிரமா தீர்ப்ப சொல்லுங்க. நானும் மருத முகத்துக்காகத்தான் பாக்குறேன். அவன் ரொம்ப நியாயத்தை. இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம பஞ்சாயத்துடைய தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது மருதைக்கும் தெரியும். அவனாவது வாயை திறந்து ஏதாவது பேசினா ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா அவன் பேசுறாப்புல இல்ல. நம்ம பஞ்சாயத்து வழக்கப்படி இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம மருதகையினாலேயே பல தீர்ப்புகள் நடந்திருக்கு. அதனால மருத, இந்த குற்றத்தை உன் மகனே செய்திருக்கான். நீ என்ன சொல்ற? அப்பம் பிள்ளையானாலும் தப்பு தப்பு தாங்க. கைக்கு சூடு போட்டா மட்டும் பத்தாதடி, கடவாய்க்கு சேர்த்து போடு. கட்டினா அவனைத்தான் கட்டு வேண்டும் சொல்றது அந்த வாய் தானே. சும்மா இருங்க ஐயா. ராமையா, இப்ப நீ கடைசி முடிவா என்னதான் சொல்ற ஐயா? முடிவு என்னங்க முடிவு? ஒரே முடிவுதான். 10 வருஷமா என் பொண்டாட்டிக்கு ஒரு புழுப்பூச்சி கூட பிறக்கல. கோவில் கூட அரச மரம் சுத்தி புண்ணியம் இல்ல. அதனால என் குழந்தையா பாஞ்சாலி நான் தான் கட்டிக்குவேன். வேணாயா வேணா, இது நியாயமாயா? பொன்பாவம் பொல்லாதையா, உன்னை சும்மா விடாது. ஐயா, நீங்களாம் பெரியவங்க, பொண்டு பிள்ளை பெத்தவங்க, பேசாம உட்கார்ந்துருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்க ஐயா. இந்த பாரியா, அந்த பிள்ளைக்கு அருள் வேற அரைச்சு கொடுத்துட்டு நானும் செத்து போவனை ஒழிய கண்டிப்பா எதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேயா. நேற்று என்ன படுதுன்னா, அடுத்த நாளைக்கு சக்கரத்தையா வந்தா ஆத்துல எப்பவும் சதா சண்டை செத்துருவிட்டேன். இது அவ தங்கச்சின்ன 2 பேரும் ஒத்து போயிடலாம். எப்படி நான் சொல்றேன் வாஸ்தவமான பேசுங்க. பத்தல குண்டுல இருக்கிற மூத்த மனுக்கு குழந்தைகளேன்னு இளைவனை கேட்டாங்களே, நீ மட்டும் வேடத்துல கட்டி கொடுத்தியே. வாஸ்தவமான பேசுங்க. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்க. என்னடா நியாயம்? அதே எப்படிப்பா அது? வீட்டுக்கு வீடு வாசப்படி வித்தியாசம் இருந்தாலும் நியாயம் ஒண்ணா தான் இருக்கணும். ஓஹோ, அப்ப நாங்கெல்லாம் இங்க நியாயம் பேச வராம தாயவையா இருக்க உட்கார்ந்து இருக்கோம். விடுங்க அந்த விஷயத்தை. எடுத்த நியாயத்தை பேசாம எதாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் நியாயம் இதுதாங்க. எனக்கு அவ கூட வாழ இஷ்டம் இல்ல. ஒண்ணு தங்கச்சியை கட்டி கொடுத்தா கொடுக்கட்டும், இல்ல. நீ என்ன சொல்ற கருத்தம்மா? நான் என்ன செய்ய சொல்ல போறேன்? 50 பேரும் சேர்ந்துக்கிட்டு தாய் உசுறு வேணுமா புள்ள உசுறு வேணுமான்னு பொம்பளை பைத்தியம் கேட்கிற மாதிரி என்கிட்டயே கேட்கறீங்களே. கிணத்துல குடிச்சா என்ன, ஆத்துல குடிச்சா என்ன, சாகனுங்கிறது என் தலைவிதி. அப்படி இல்ல கருத்தம்மா, இதே விஷயத்த நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ வாழாவட்டியா போறதை விட வயசு வித்தியாசம் பார்க்காம உன் தங்கச்சி அவனுக்கு வாக்கப்படுறது மேலுன்னு எனக்கு படுது.
மணி அடிச்ச? ஆமா. உனக்கு மணி அடிக்கிறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? ஏன் ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தியா? பின்ன உன் மாதிரி வேலை இல்லை நினைச்சியா? பாத்திரம் கழுவணும், சோறு ஆக்கணும், வீடு கூட்டணும், கோலம் போடணும், மாவாட்டணும், தண்ணி எடுக்கணும், துணி துவைக்கணும், சாணி தட்டணும். எனக்கு வேற வேலை இருக்கு. பாஞ்சாலி 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 இரு இரு, இரு, இரு. அடேங்கப்பா, இத்தனையும் தினமும் நீதான் செய்றியா? எங்க அக்கா எல்லா வேலையும் செய்ய சொல்லலாம். ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் செய்வேன். என்ன திங்கிறதா? ம். ஆமா, தூர காலையில இருந்து என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு பலமான சாப்பாடு 3 இடத்துல. ஆமா, உனக்கு தான் ஊரே எதிரியாச்சே. 3 இடத்துல எங்கெங்க சாப்பிட்ட? மணியக்கார தோட்டத்து கிணத்து தண்ணி 1, பவானி ஆத்து தண்ணி 2, கோவில் குளத்து தண்ணி 3. போதாதா? பாஞ்சாலி பாஞ்சாலி, ஏயா இப்படி ஈரவரோட கிடக்குற? ஏதாவது வேலை வீட்டுக்கு அது போலாம்ல? சரி, இந்த சாப்பிடு. பைத்தியம், நான் விளையாட்டுக்கு சொன்னா அதுக்கு போய் இப்படி ஆடுறதா? நான் நேத்து வரைக்கும் விளையாட்டு பிள்ளையா தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். இருடி இரு, நாளைக்கு சாயந்தரம் பஞ்சாயத்துல ஒப்ப தீர்ப்பு சொல்ல போறான். அப்புறம் பார், அவ கழுத்துல நானே தாலி கைத்த கட்ட போறேன்டி.